இல்லை அது என்னன்னா நிறைய விஷயம் படத்தில் புரியாது, அதனால நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லா உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா படம் புரியும், சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி ஃபைட் சீன்லாம் சூப்பராக கோரியோ பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. அது நிறைய தான் புரியாது, அது செகண்ட் ஹாஃப்லாம் புரியும், ஆனால் கொஞ்சம் நல்லா கவனிக்கிறேன், கொஞ்சம் லேட்டாக தான் புரியும். பார்க்கலாம் ப்ரோ. நைட்டு தெலுங்கில் போட்டிருக்கேன், தெலுங்கு போது நீங்கள் ரிவ்யூ எடுங்க, நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. வச்சிருக்காங்க ப்ரோ. இப்போ கேஜிஎஃப் 1 and 2 எப்படி கரெக்டாக ஃபிட் பண்ணாலும் அதே சேம் ஃபிட்டிங்கோட அதே இதோட கரெக்டாக மியூசிக் கரெக்டாக நல்லா இருக்கு. கேஜிஎஃப் லவ்லாம் ப்ரோ ரொம்ப ஹைப் கொடுத்துட்டாங்க ப்ரோ, பிஞ்சு பண்ணிட்டாங்க லைட்டாக. பில்டப் ஒரு அளவுக்கு பரவாயில்ல ப்ரோ, பார்க்கலாம் நல்லா இருக்கும். చూడండి వన్ టైం కాదు మోర్ టైం, చాలా కనీసం 3-4 టైమ్స్ చూడండి. அவங்க பிருத்திவிராஜ் வேற லெவல். பிரபாஸ் கொஞ்சம் ஓவராட்டியாக இருக்குது, பிருத்திவிராஜ் வேற லெவல் தடவை பார்க்கலாம். ஆனால் என்ன நீங்கள் கேஜிஎஃப் லெவல்லாம் யோசிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் எதுவும் இருக்காது, ஒன் டைம் வாட்ச். ஆமாம், ஆனால் யாஷ் வராருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆக்ஷன் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. கேஜிஎஃப் மாதிரி இல்லை, பட் இது தனியாக டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. ஸ்டோரி நல்லா இருக்கு, பட் ஆனால் அந்தளவுக்கு கேஜிஎஃப் அளவுக்கு இல்லை. பிஜிஎம் அந்தளவுக்கு ஒர்க் ஆகல, சாங் எதுவும் அந்தளவுக்கு இல்லை. பார்க்கலாம், அவ்வளோதான், ஒரு தடவை பார்க்கலாம். ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க, ஆனால் கொஞ்சம் ஓவராக காமிச்ச மாதிரி ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் போக நல்லா இருக்குது. ஆனால் பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். அது ஆனால் அதுக்கப்புறம் பார்க்க கஷ்டம் நம்ம. மற்றபடி நல்லா இருக்கு, விஷுவல் நல்லா இருக்கு. மியூசிக் வந்து கேஜிஎஃப் அளவுக்கு இல்லை ப்ரோ, எதிர்பார்த்தோம் ஆனால் அந்தளவுக்கு இல்லை, பரவாயில்ல, பார்க்கலாம், நல்லா இருக்கு.